ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு பெரிய பார்ட்டியிலயோ அல்லது ரொம்ப பரபரப்பான ஒரு கல்யாண மண்டபத்திலயோ இருக்கீங்க. சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, சுத்தி 100-200 பேர் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய தனிமை உணர்வு வருது. யாருமே உங்களை கவனிக்கல, யாருமே உங்களை நிஜமா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு வெற்றிடம். ஓ, அது ரொம்ப கொடுமையான ஒரு ஃபீலிங் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. சுத்தி இவ்ளோ பேர் இருந்தோம், ஏன் நாம இப்படி ஒரு தீவு மாதிரி உணர்றோம்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கூட்டத்துல இருக்கிற தனிமை தான் உலகத்திலேயே மிக கொடுமையான தனிமைன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப உண்மை. ஆமாம். இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இந்த தனிமையை உடைச்சு மனிதர்களோட நிஜமான பிணைப்பு எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தி தான். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. கண்டிப்பா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலத்தரவு பாத்தீங்கன்னா, வாழ்வது என்பது உறவு கொண்டு வாழ்வது அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க யூடியூப் காணொளி தொடரோட 3வது பாகம். ரைட். அந்த வீடியோ சீரீஸ் ரொம்பவே பாப்புலர். ஆமா. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி, நாத்திகரா இருந்தாலும் சரி, இல்ல ஆன்மீகத்துல மட்டும் நம்பிக்கை உள்ளவரா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே பொருந்தும். அதனே சொல்றீங்க? கரெக்ட். இந்த காணொலியில மனித மனவியலை பத்தியும் நாம எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லி இருக்கிற விஷயங்கள் நிஜமாவே நம்ம சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுல இருக்கு. இதோட அடிப்படை தர்க்கத்தை புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். நீங்க சரியா சொன்னீங்க. இந்த தரவு முன்வைக்கிற மைய கருத்து மதங்களை தாண்டிய ஒரு உளவியல் உண்மை. அதாவது மனிதன் சுவாசித்தால் மட்டும் அவன் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. பின்னாடி வேற என்ன வேணும்? அவன் மற்றவர்களோடு எந்த அளவுக்கு ஆழமான உறவை வச்சிருக்கான் அப்படிங்கறத பொறுத்துதான் அவனோட வாழ்வே அர்த்தமுள்ளதா மாறுது. உறவுகள் இல்லாம நாம வெறும் ஜடங்களாதான் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட ஆணிவேர். சரி, இது கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மனிதர்களாகிய நமக்கு பெருமளவுல 5 வகையான உறவுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த 5 உறவுகள் என்னென்ன? அது என்னன்னா, நமக்கும் உள்ள உறவு, மற்ற மனிதர்களோடு உள்ள உறவு, கடவுள் அல்லது ஒரு பிரபஞ்ச சக்தியோடு உள்ள உறவு, ஒட்டுமொத்த வாழ்வோடு உள்ள உறவு, கடைசியா இந்த உலகத்தோடோ அல்லது இயற்கையோடு உள்ள உறவு. ஓ, தன்னை சுத்தி இருக்கிற எல்லாமே உறவுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது எல்லாத்தையும் இயேசு சொன்ன ஒரு கட்டளையோடு அவங்க இணைக்கிறாங்க. அதாவது கடவுள் மீதும் உன் அயலான் மீதும் அன்பு செலுத்து அப்படிங்கிற அந்த வரி. ஆனா இதை நான் படிக்கும்போது எனக்கு வேற ஒரு ஒப்பீடு தான் தோணுச்சு. வேற ஒப்பீடுனா என்ன தோணுச்சு உங்களுக்கு? இத ஒரு மாபெரும் சுற்றுச்சூழல் அமைப்பு, அதாவது ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி பார்க்கலாமா? சுற்றுச்சூழல் அமைப்பு? வாவ், சுவாரஸ்யமா இருக்கு. அதை எப்படி இந்த 5 உறவுகளோட பொருத்தி பாக்குறீங்க? இப்போ ஒரு அடர்ந்த காட்டை எடுத்துக்குவோம். அங்க மரங்கள், செடிகள், விலங்குகள், மண், மழைநீர், சூரிய ஒளி அப்படின்னு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு கெட்டு போனா கூட மொத்தமும் பாதிக்கப்படும். எக்ஸாக்ட்லி. உதாரணமா மண்ணுல இருக்கிற சத்து குறைஞ்சா கூட அது மரத்தை பாதிக்கும். மரம் பாதிக்கப்பட்டா அதை நம்பி இருக்கிற விலங்கு பாதிக்கும். மொத்த காடும் சமநிலை எழுந்துடும். அதே மாதிரிதான் மனிதனோடு இந்த 5 உறவுகளும். இது ரொம்ப நல்ல பாயிண்ட். நீங்க மத்த மனிதர்கள் கூட நல்லா பழகலாம். ஆனா உங்களுக்கு உங்களே பிடிக்கல, உங்களை நீங்களே வெறுக்கிறீங்கன்னு வைப்போம். அதாவது அந்த செல்ஃப் கூட இருக்கிற உறவு சரியில்லை அப்படின்னா உங்க மொத்த வாழ்க்கையும் சமநிலை தவறிடும். கண்டிப்பா. அல்லது பணத்து மேலேயோ பொருள் மேலேயோ அதீத ஆசை வச்சு மத்த உறவுகளை விட்டா அப்பவும் அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். இத கொஞ்சம் பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்த்தோம்னா நீங்க சொல்ற ஒப்பீடு எவ்வளவு ஆழமானதுன்னு புரியும். இந்த 5 உறவுகளும் தனித்தனியா இயங்குற விஷயங்கள் கிடையாது. ஒன்னோட ஒன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்னி பிணைஞ்சது. ஆமா, ஒண்ணுல பிரச்சனை வந்தாலும் எல்லாமே ஆடி போயிடும். கரெக்ட். இந்த சமநிலை எங்கேயாவது உடையும் போதுதான் மனிதனுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான அல்லது ஆன்மீக ரீதியான நோய்கள் வருது. நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் எப்படி அத்தியாவசியமோ அதே மாதிரி இந்த உறவுகளோட ஓட்டம் நம்ம மனசுக்கு அத்தியாவசியம். இங்கதான் விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. நாம இப்ப மனிதர்களை பத்தி பேசணும். நாம ஏன் இப்படி உறவுகளுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம்? அதுக்கு வீடியோல ஒரு முக்கியமான காரணம் சொல்றாங்க. ஆமா, மனிதனை படைத்த அந்த கடவுளோட தன்மையே உறவுதானா? ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? பொதுவா கடவுள் அப்படின்னாலே அவர் எங்கும் நிறைந்திருக்கிற ஒரு சக்தி, ஒரு சிம்மாசனத்துல தனியா உட்கார்ந்துட்டு உலகத்தை ஆள்ற ஒரு ராஜா அப்படின்றதானே நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆமா, பலரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ தனித்திருக்கிற ஒரு சக்தி எப்படி உறவாக இருக்க முடியும்? இது லாஜிக்கானே இடிக்குதே. எனக்கும் ஆரம்பத்துல இதே கேள்விதான் வந்தது. ஆனா இங்கதான் இறையியலாளர் புனித தாமஸ் அக்வினாஸ் ஒரு ரொம்ப ஆழமான, ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு. தாமஸ் அக்வினாஸ் என்ன சொல்றார்? கத்தோலிக்க நம்பிக்கையில திருத்துவம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது பிதா, சுதன், பரிசுத்த ஆவி.
தந்தை, மகன், தூய ஆவி. ரைட், அதான் ட்ரினிட்டி ஆச்சே. ஆமா, அக்யூனாஸ் என்ன சொல்றார்னா, கடவுள் அப்படிங்கிறவர் தனித்து உறைந்து போன ஒரு நபர் கிடையாது. அவருக்குள்ளேயே ஒரு நிரந்தரமான ஆழமான உறவு பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, கடவுளுக்குள்ளேயே உறவு இருக்கா? அது எப்படி சாத்தியம்? அவர் தன்னோட சும்மா தியோலாஜிக்கா அப்படிங்கிற புத்தகத்துல 4 வகையான உறவுகளை பத்தி சொல்றார். 4 வகையான உறவுகளா? ஆமா, பேட்டர்னிட்டி அதாவது தந்தைமை, ஃபிலியேஷன் அதாவது மகோடமை, அப்புறம் ஸ்பைரேஷன் மற்றும் ப்ரொசெஷன். இந்த வார்த்தைகள் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா இதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானது. என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது இறைவன் அப்படிங்கிறவர் ஒரு என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உறவு. இங்கிலீஷ்ல சப்சிஸ்டிங் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பு கொடுக்க ஒருத்தர், அந்த அன்பை வாங்கிக்க ஒருத்தர், அந்த அன்பே இன்னொரு சக்தியா மாறுறது. வாவ்! இப்படி அந்த தெய்வீக தன்மைக்குள்ளேயே ஒரு கம்யூனிட்டி, ஒரு கூட்டுறவு இயங்கிட்டு இருக்குன்னு அவர் சொல்றார். ஓஹோ, அப்போ பேட்டர்னிட்டி, ஸ்பைரேஷன் சொல்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் வெறும் தியரி கிடையாது. கடவுள் தனியானவர் அல்ல, அவரே ஒரு அன்பின் சமூகம் அப்படிங்கறத சொல்றதுக்கான டெக்னிக்கல் வார்த்தைகள். சரியா? எக்ஸாக்ட்லி, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது எனக்கு நிஜமாவே ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா கடவுளின் சாயலில் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பல மதங்கள்ல சொல்றத நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப ஃபேமஸான ஒரு வாசகம் அது. ஆமா, அப்ப அதோட உண்மையான அர்த்தம் மனிதன் பார்க்கறதுக்கு கடவுள் மாதிரி இருப்பான் அப்படிங்கிறது இல்ல. கடவுளோட அந்த உறவு கொள்ளும் தன்மை மனிதனுக்குள்ள டிஃபால்ட்டா இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். மிக துல்லியமா சொன்னீங்க. கடவுளோட தன்மையே உறவா இருக்கும்போது அவரோட சாயல்ல வந்த நாம மட்டும் எப்படி தனித்து வாழ முடியும்? வாழவே முடியாது. ஆமா, இயேசுவ பத்தி இந்த வீடியோ சொல்லும்போது அவர் பிறருக்காக வாழும் மனிதனாக இருந்தார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தனக்காக மட்டும் வாழாம மத்தவங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த தன்மைதான் மனிதனை முழுமையாக்குது. சரி, தத்துவ ரீதியா உளவியல் ரீதியா நாம உறவுகளுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிடுச்சு. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நாம ஏன் இதுல ரொம்ப மோசமா இருக்கோம்? ஏன் நம்ம உறவுகள் அடிக்கடி உடையுது? வீட்ல சண்டை, ஆபீஸ்ல பாலிடிக்ஸ், விவாகரத்துகள், இதெல்லாம் ஏன் நடக்குது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதுக்கான பதில பாத்தீங்கன்னா தத்துவஞானி மார்ட்டின் பூபரோட உலக புகழ் பெற்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து இந்த வீடியோ எடுக்குது. அதாவது நான், நீ வீர் மற்றும் நான் இது அப்படிங்கிற கான்செப்ட். இங்கிலீஷ்ல ஐ தௌ அப்புறம் ஐ இட்னு சொல்லுவாங்க. ஆமா, மார்ட்டின் பூபர் மனித உறவுகளை ரொம்ப அழகா 2ஆ பிரிக்கிறார். அதுல இந்த நான் இது அப்படிங்கிறது நாம மத்த மனிதர்களை ஒரு பொருளா இல்ல நம்ம தேவைய நிறைவேற்றிக்கிற ஒரு கருவியா பாக்குறது. கருவியா பாக்குறதுனா, உதாரணமா நான் காலையில காஃபி ஷாப் போறேன். அங்க இருக்கிற பாரிஸ்டா எனக்கு வெறும் காஃபி கொடுக்கிற ஒரு மிஷின். ஆமா, அவர் ஒரு எந்திரம் மாதிரி தான் உங்களுக்கு தெரிவார். கரெக்ட். அவர் மனுஷன், அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கு கவலைகள் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் காசு கொடுக்கறேன், அவர் காஃபி தரார். இதுதான் அந்த நாநீதி உறவு. சரியா? சரியா சொன்னீங்க. இந்த ஐ-எட் உறவுகள் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா நம்மளோட நெருங்கிய உறவுகளை, அதாவது கணவன் மனைவி, நண்பர்கள், பெற்றோர்களை நாம ஐ அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் விரிசல் வருது. ஆமா, அவங்களையும் நாம ஒரு மிஷின் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் தப்பு. உண்மையான ஆழமான பிணைப்பு அப்படிங்கிறது நான்நீவீர் நிலையில மட்டும்தான் சாத்தியம். இதுக்கு பூபர் ஒரு 5 முக்கியமான தூண்டுன்கள் அல்லது பண்புகள் இருக்கணும்னு சொல்றார். அந்த 5 தூண்டுங்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் பரிமாற்றம் உள்ள ஈடுபாடு. இங்கிலீஷ்ல மியூச்சுவாலிட்டி. இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. பரிமாற்றம்னா நான் உனக்கு ஒன்னு செஞ்சா நீ எனக்கு ஒன்னு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வியாபாரம் மாதிரியா? இல்ல, கண்டிப்பா அப்படி கிடையாது. நாம பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கினா நீ என் கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்கணும், அதுதானே? கண்டிப்பா கிடையாது. பூப்பா சொல்ற மியூச்சுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு வியாபார பரிமாற்றம் இல்லவே இல்ல. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தர் முழுமையா ஏத்துக்கிறது. இதுல கொடுக்கறது வாங்குறது ரெண்டுமே உணர்வு பூர்வமானது. ஓ, ஃபீலிங் சம்பந்தப்பட்டது. ஆமா, நீங்க ஒருத்தர் மேல அன்பு காட்டுறீங்க, அதே சமயம் அவங்க உங்களை விமர்சனம் செஞ்சாலும் உங்களை திருத்தினாலும் அதை ஏத்துக்கிற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும். எந்த ஈகோவும் இல்லாம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களை திறந்து காட்டுறது தான் உண்மையான மியூச்சுவாலிட்டி. அப்ப அது வெறும் சகிப்புத்தன்மை இல்ல, 2 பக்கமும் சமமான ஈடுபாடு இருக்கணும். புரியுது. சரி, 2வது தூண் பாத்தீங்கன்னா உச்சவேகம் அல்லது தீவிரம், இன்டென்சிட்டி. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன். இதுக்கு பெர்னாடோ லோனர்கன் அப்படிங்கிற அறிஞரோட ஒரு மேற்கோளை காட்டுறாங்க. ஒரு உண்மையான ஐத உறவு அப்படிங்கிறது சும்மா பேசிட்டு போற ஒரு விஷயம் கிடையாது. அது நம்மளோட அடித்தளத்தையே மாற்றி நம்மள முழுமையாக்குமாம். ஆமா,
ஒரு ஆழமான உறவுக்கு நம்மளோட டிஎன்ஏவையே உணர்வு பூர்வமா மாத்துற சக்தி இருக்கு. இப்போ நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க, உலகமே இருண்டு போன மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னு வைப்போம். அப்போ உங்களை நிஜமாவே புரிஞ்சுகிட்ட ஒரு நண்பர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறீங்க. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்க கவலையெல்லாம் மறைஞ்சு ஒரு புது எனர்ஜி வருது பாத்தீங்களா? ஆமா, மனசு ரொம்ப லேசாயிடும். அதுதான் அந்த இன்டென்சிட்டி. ஒரு உண்மையான உறவு உங்களை நீங்களே ஒரு சிறந்த மனிதனா மாத்திக்க தூண்டும். வாவ்! இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த கேட்க விரும்புறேன். இப்படிப்பட்ட தீவிரமான உறவு வேணும்னா நாம முதலாளா அவங்கள உண்மையா பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. அதுதான் பூப்பரோட 3வது தூண். நேரடியான தன்மை, டைரக்ட்னஸ். எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம ஒருத்தரை நேருக்கு நேர் புரிஞ்சுக்கிறது. ஒரு நிமிஷம், இடைத்தரகர் அப்படின்னு நீங்க சொல்றது எத? இடைத்தரகர்னா இங்க 3ஆம் நபர் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள நாமளே வச்சிருக்கிற லேபிள்கள் மற்றும் முன்முடிவுகள், பிரஜுடிஸ்னு சொல்வாங்கல்ல, அதுதான். ஓகே, ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஆபீஸ்ல உங்க மேனேஜர் உங்க மேல காரணமே இல்லாம பயங்கரமா கத்திடுறாரு. உடனே நாம என்ன பண்ணுவோம்? இவர் எப்பவுமே இப்படிதான் கோபக்காரர்னு நினைப்போம். அதான், இவர் ஒரு கோபக்காரர், இவர் ஒரு ஈகோ பிடிச்ச ஆளு, இல்லன்னா இவர் ஒரு பூமர் அப்படின்னு ஒரு லேபிள் அவர் மேல ஒட்டிடுவோம். அந்த லேபிள் ஒரு இடைத்தரகர் மாதிரி செயல்பட்டு அவரை உண்மையான மனுஷனா பார்க்க விடாம தடுத்துரும். அவரை ஒரு பொருளா மாத்திரும். ரைட், அது ரொம்ப இயல்பா நடக்கிற ஒண்ணுதான். ஆனா அந்த டைரக்ட்னஸ் நம்ம கிட்ட இருந்தா, அந்த கோபத்துக்கு பின்னாடி மேலிடத்துல இருந்து அவருக்கு வந்த பிரஷர், அவர் வீட்ல இருக்கிற பிரச்சனை, அவரும் ஒரு சாதாரண பலவீனமான சக மனிதன் தான் அப்படின்னு அந்த லேபிள்களை எல்லாம் தாண்டி நாம பார்ப்போம். அது ரொம்ப கஷ்டம், ஆனா அதான் உண்மையான உறவு. அருமையான விளக்கம். ஒருத்தரோட பதவி, அவரோட கோபம், அவரோட பணம், இதையெல்லாம் தாண்டி அவருக்குள்ள இருக்கிற அந்த அடிப்படை மனிதத்தன்மையை நேரடியாக உணர்றது தான் டைரக்ட்னஸ். எக்ஸாக்ட்லி. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஒருத்தரை இப்படி நேரடியாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம முதல்ல அவங்க கூட முழுமையா பிரசன்னமாக இருக்கணும். இங்கிலீஷ்ல பிரசன்ட்னு சொல்லுவாங்க. இதுதான் பூபர் சொல்ற 4வது தூண், பிரசன்ன பண்பு. ஓ, பிரசன்ட்னஸ். இந்த பிரசன்ன பண்பு பத்தி பேசும்போது அந்த வீடியோல ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டப்போ நிஜமாவே எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் கதை தானே? ஆமா, ஒரு இளம் பெண் மார்பக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல படுத்திருக்காங்க. சுத்தி மிஷின்கள் சத்தம், மருந்து வாசனை. அவங்கள பாத்துக்க அவங்களோட அம்மா வர்றாங்க. அந்த அம்மா எந்த குறையும் வைக்கல. கரெக்ட் டைமுக்கு மருந்து கொடுக்கறாங்க, டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் கேக்குறாங்க, டியூப் வழியா சாப்பாடு ஊட்டுறாங்க. ஒரு நர்ஸை விட ரொம்ப பர்ஃபெக்ட்டா எல்லா கடமைகளையும் செய்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணாங்க? அந்த பெண் தன்னோட நண்பர்கிட்ட அழுகிறா. என் அம்மா எனக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க என் கூட இல்ல. ஐ எம் நியர்பை பட் ஷீ இஸ் நாட் வித் மீ. இது ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. உடலளவுல பக்கத்துல இருக்கிறதுக்கும் உணர்வளவுல பிரசன்னமா இருக்கிறதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஆமா, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அந்த தாய் தன்னோட கடமைகளை செஞ்சாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா பயத்திலையும் வலியிலையும் துடிச்சிட்டு இருந்த தன்னோட மகளோட ஆன்மாவை தொடுறதுக்கு அவங்க மறந்துட்டாங்க. பாவம், அவங்களால அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல போல. ஒருவேளை அந்த நோயோட தீவிரத்தை அவங்களால ஏத்துக்க முடியாம தங்களே பிஸியா வச்சுக்கிட்டாங்களோ என்னவோ. ராபர்ட் லவுடர் இத பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. நாம ஒவ்வொருத்தரும் மனித உள்ளத்தின் மருத்துவர்களா இருக்கணும் அப்படின்னு. சோல் டாக்டர்ஸ். சோல் டாக்டர்ஸ் ரொம்ப ஆழமான வார்த்தை. பிசிக்கலா ஹெல்ப் பண்றதை தாண்டி ஒருத்தரோட வலிய காது கொடுத்து கேட்டு, நான் உன் கூட இருக்கேன், எதற்கும் பயப்படாதே அப்படின்னு உணர்த்துவதுதான் உண்மையான பிரசன்னம். ஆமா. ஆனா இது ரொம்ப எக்ஸாஸ்டிங் இல்லையா? மத்தவங்களுக்காக நாம எப்பவுமே இப்படி பிரசன்னமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. கண்டிப்பா கஷ்டம்தான். உண்மையான பிரசன்னம் எப்பவுமே ஒரு தியாகத்தை எதிர்பார்க்கும். இந்த நிமிஷம் ஏன் தேவைகள், ஏன் சிந்தனைகள் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நான் உனக்காக முழுமையா இருக்கேன் அப்படிங்கிற அந்த முடிவு சாதாரணமானது கிடையாது. அது உண்மைதான், எல்லாராலையும் அது முடியாது. இது இல்லாததுனால தான் இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா புருஷன், பொண்டாட்டி, குழந்தைங்க எல்லாரும் ஒரே சோஃபாவுல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்துல இருப்பாங்க. They are together but not present. இதை கேட்கும்போதே கொஞ்சம் பயமா இருக்கு. எல்லாரும் போன பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்க. சரி, இப்போ பூப்பரோட 5வது மற்றும் கடைசி பண்புக்கு வருவோம். அதுக்கு பேரு வர்ணனை கடங்காத பண்பு, இன்இஃபியபிலிட்டி. இது ரொம்ப தத்துவார்த்தமான ஆழமான வார்த்தை. ஆமா, அதாவது மனிதன் என்பவன் ஒரு மறைப்பொருள் அப்படிங்கிறாங்க. மிஸ்ட்ரி. ஓ, மறைப்பொருள்னா மனிதனை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரியோ ஒரு யந்திரம் மாதிரியோ கழட்டி பார்த்து
ஓ இதுதான் இவனோட ஃபார்முலா, இவன் இப்படிதான் யோசிப்பான் அப்படின்னு 100% ஒரு பிராக்கெட்டுக்குள்ள அடக்கவே முடியாது. ஒரு நிமிஷம். அதாவது என்னையே என்னால முழுமையா புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் இதுதான் அப்படின்னு எனக்கே என்ன பத்தி முழுசா தெரியாதா? நிச்சயமா தெரியாது. நான் அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு மறைபொருள் தான். உங்களுக்கே உங்கள முழுமையா விவரிக்க முடியாதுங்கிறப்போ உங்களுக்கு எதிரே இருக்கிற அந்த நபர் எவ்ளோ பெரிய மறைபொருளா இருப்பாங்க? ஆத்தி, அது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஒரு மனிதனோட ஆழத்தை வார்த்தைகளால அளக்கவே முடியாது. அதனாலதான் திருத்துவத்துல இருக்கிற அந்த இறைவன் எப்படி மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மறைபொருளோ அதே மாதிரிதான் மனித உறவும் ஒரு மறைபொருள். அதை நாம் அடக்கி ஆள நினைக்கிறது முட்டாள்தனம். வாவ்! மனிதர்கள் முன்னாடி அவங்களோட அந்த ஆழத்தை உணர்ந்து தலைகுனிந்து மதிப்பளிக்கிறது தான் உண்மையான நான் நீவிர் உறவோட உச்சம். என்ன ஒரு அற்புதமான பயணம் இது. நம்ம எங்க ஆரம்பிச்சோம், எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க. மனிதனோட தனிமை உணர்வுல ஆரம்பிச்சு 5 வகையான உறவுகளை பத்தி பேசி கடவுளே ஒரு உறவுதான் அப்படிங்கிற அந்த தத்துவார்த்தமான ப்ளூ பிரிண்ட்டை தாண்டி வந்திருக்கோம். ஆமா, அங்கேருந்து பூபரோட கான்செப்டுக்கு வந்தோம். கரெக்ட். மார்ட்டின் பூபரோட ஐ இட் கான்செப்டுக்குள்ள வந்திருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்ல ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையில இருக்கிற அந்த உணர்வு பூர்வமான பிரசன்னம் எவ்வளவு முக்கியம்னு பார்த்திருக்கோம். யோவான் நற்செய்தியில சொல்ற மாதிரி, நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். மற்றவர்களோட பிணைப்போட இருக்கும்போதுதான் நாம நிஜமாவே வாழ்றோம். மிகச் சரியான சுருக்கம். நாம தனித்தனி மனிதர்கள் கிடையாது, நாம் எல்லாரும் ஒருவரோடுவர் பிணைக்கப்பட்ட ஒரு பெரிய வலையோட அமுகங்கள் அப்படிங்கறத இந்த தரவு ரொம்ப ஆழமா பதிய வைக்குது. இப்போ இந்த அலசல முடிக்கும் போதே இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு சில முக்கியமான கேள்விகளை விட்டுட்டு போக விரும்புறேன். மனிதர்கள் ஒவ்வொருவரும் அளவிட முடியாத ஒரு மறைபொருள் அப்படின்னு நாம பார்த்தோம். எந்த ஒரு எக்ஸ்ரே மிஷினாலையும் ஒரு மனிதனோட உள்ளத்தை, அவனோட வலிய துல்லியமா படம் பிடிச்சு காட்ட முடியாது. கண்டிப்பா முடியாது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகம் நம்மளை எப்படி பார்க்குது? அது நம்மள மனிதர்களா ஒரு மறைபொருளா மதிக்குதா? இல்லவே இல்ல. ஆமா, இல்லவே இல்ல. அது நம்மள வெறும் டேட்டா பாயிண்ட்ஸா, அல்காரதம்களா, 300 எழுத்துக்கள் கொண்ட சோஷியல் மீடியா போஸ்டுகளா சுருக்கி பார்க்குது. உங்களுக்கு என்ன பிடிக்கும், நீங்க என்ன வாங்குவீங்கன்னு உங்களை ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்க நினைக்குது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். மனிதனை ஒரு பொருளா மாத்துறதுக்கான எல்லா வேலையும் இந்த டெக்னாலஜி செஞ்சிட்டு இருக்கு. அதுதான் பிரச்சனை. நம்ம கைகள்ல எப்பவுமே இருக்கிற இந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்கள் நம்மோட அந்த உண்மையான நான் நீவீர் உறவுகளை மெல்ல மெல்ல நான் இது அப்படின்னு மாத்திட்டு இருக்கா. உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஒருத்தரோட முகத்தை பார்க்காம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது நாம அவங்கள வெறும் ஒரு பொருளா மாத்துறோம்னு அர்த்தம். இது எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால இன்னைக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ஆபீஸ்ல உங்க கூட வேலை செய்யறவங்கள பார்க்கும்போது, அல்லது நைட்டு டின்னர் சாப்பிடும்போது உங்க குடும்பத்தார பார்க்கும்போது உங்களையே இந்த ஒரு கேள்வியே கேட்டுக்கோங்க. என்ன கேள்வி? இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த நபரை அளவிட முடியாத ஒரு மறைப்பொருளா, ஒரு தூய்மையான உறவா பார்க்க போறேனா, இல்ல ஏன் தேவையை முடிச்சுக்கிற வெறும் ஒரு பொருளா, ஒரு டேட்டாவா கடந்து போக போறேனா? ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி இது. இந்த கேள்வி உங்களோட ஒவ்வொரு உறவையும் ஒரு புது கோணத்துல பார்க்க தூண்டணும்னு நாங்க நம்புறோம். இத பத்தி ஆழமா யோசிங்க. இந்த சிறப்பான ஆழமான அலசலோடு இன்னைக்கு நாம விடை பெறலாம். மீண்டும் ஒரு அற்புதமான தேடலோடு உங்களை சந்திக்கிறோம். விடை பெறுகிறேன். நன்றி. உங்களோட உறவுகள் அனைத்தும் முழுமை பெறட்டும்.